பற்றின ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குக் வித் கோமாளி சீசன் 4 ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த சீசனில் யார் எலிமினேட் ஆனாலும் சிவாங்கியை காப்பாற்ற தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் தான் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கிஷோர், அதே மாதிரி காளையன், ராஜையப்பா, இது வரைக்கும் இவங்க தான் எலிமினேட் ஆகியிருக்காங்க இந்த சீசனில். இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 3 மேல் கண்டஸ்டன்ட் வெளியேறியிருக்காங்க. அடுத்தது வந்து ஒரு ஃபீமேல் கண்டஸ்டன்ட் தான் குக் வித் கோமாளிலேருந்து வெளியேறுவாங்க அப்படின்னும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ரீசெண்டாக நம்ம சிவாங்கி என்ன சொன்னாங்க அப்படின்னா, விஷால் தான் எலிமினேட் ஆக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி விளையாட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. சிவாங்கி எந்த நேரத்தில் சொன்னாங்களோ தெரியல, அது உண்மையாயிடுச்சு. இந்த வாரம் விஜய் விஷால் அவர் தான் எலிமினேட் பண்ணியிருக்காங்க. இல்லை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சிவாங்கிக்கு சுத்தமாகவே சமைக்க தெரியாது. ஒரு டிஆர்பி ரேட்டிங்காக தான் குக் வித் கோமாளிக்குள்ளே இன்னுமே சிவாங்கியை ஒரு குக்காக வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்துக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி சிவாங்கி ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குக் வித் கோமாளியில் நான் குக்காக வந்ததுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் டே எப்படி சமைக்க போகிறேன் அப்படிங்கிறது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஆனால் அதுக்கு முதல் நாள் 6 to 7 hours வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அந்த ஒரு எபிசோட் மட்டும் கிடையாது, எல்லா எபிசோட்லையுமே நான் சமைக்க வர்றப்போ எல்லா குக்குமே சரி அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் அவங்க வந்து ஷூட்டிங்க்கு ப்ரிப்பேர் ஆவாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, கோமாளிஸும் அப்படி தான் அவங்களோட பெஸ்ட்டை கொடுக்கணும், அவங்க எல்லாம் சிரிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் ஷூட்டிங்க்கு வந்து ரெடியாகி வராங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தவங்களோட உழைப்பை உதாசீனப்படுத்துறது ரொம்ப ஈஸி, ஆனால் அது ரொம்பவே தப்பு. அந்த மாதிரி நாங்கள் எல்லாருமே எங்களோட பெஸ்ட்டை கொடுத்துட்ருக்கோம். எப்படி இந்த ஷோ போகுதோ அதே மாதிரி நீங்களும் அதை ரசிச்சுக்கோங்க. நான் சமைச்சு அது நல்லா வந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக கடவுளோட ஆசீர்வாதம் தான். அதே நான் சமைக்கிற ஃபுட் நல்லா இல்லை அப்படின்னா அதை நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன், போயிடுவேன். ஆனால் ஒரு விஷயத்துலேருந்து ஒரு விஷயத்தை நான் கற்றுப்பேன், அப்படி தான் நான் போய்கிட்டு இருக்கேன். இந்த நிகழ்ச்சி எப்படி போகுதோ அப்படியே நீங்களும் ரசிக்க கற்றுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு சிம்பிளான விஷயத்தை அழகாக ஷேர் பண்ணியிருக்காங்க. இவங்க சொன்னதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை